புது வருடத்தில் கசப்பு வேண்டாமே. பிரைஸ் தி லார்ட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நம் தேவன் சொல்வதை நாம் ஏசாயா 43:18 மற்றும் 19 வாசிக்கின்றோம். ஆம், பழைய ஆண்டு கடந்து போய்விட்டது. பழைய ஆண்டின் தோல்விகளும் துயரங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் இனி நம்மை தொடரப்போவதில்லை. ஆகவே பழைய கசப்புகளையும் பழைய வைராக்கியங்களையும் முற்றிலுமாக நாம் மறந்து விடுவோமாக. பழைய கந்தலோடு புது துணியை இணைக்காமல், பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைக்காமல், புத்தம் புதிய வருடத்தை நாம் துவங்குவோம். ஏனென்றால் நம் தேவன் அனைத்தையும் புதிதாக்கும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ விடமாட்டேன். ஏசாயா 42:16 என்ற நம் தேவன் இப்புது வருடத்தில் புதிய வழிகளில் நம்மை நடத்தி செல்வார். எவ்வாறு கூட்டு புழுவாக இருந்த வண்ணத்து பூச்சி காலப்போக்கில் கூட்டை விட்டு வெளியில் வந்து இயற்கையின் சூழலை ரசிக்கத்தக்க வகையில் வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதோ, அதேபோல் சென்ற வருடத்தில் நாம் கண்ட வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள், நோய்கள், பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து இந்த வருடம் வண்ணத்து பூச்சியைப் போல் மகிழ்ச்சியுடன் இந்த உலகை வலம் வர நம் தேவன் விரும்புகிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த புதிய வருடத்தின் துவக்கத்திலேயே அவரது வல்லமை மிகுந்த கரங்களில் ஒப்படைப்போம். இப்படி செய்யும் பொழுது இந்த புதிய ஆண்டிலே நம் தேவன் நமக்கு முன்பாக செல்வார். அவருடைய சமூகமும் பிரசன்னமும் நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகத்தில் வல்லமை உண்டு, ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்பமும் உண்டு. அது மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில் மேன்மையும் மகிமையும் உண்டு. ஆகவே சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிற துதியோடு கனத்தையும் மகிமையையும் அவருக்கு செலுத்தி அவரோடு இணைந்து செல்வோம். அப்பொழுது பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் என்று ஏசாயா 35:1 மற்றும் 2 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அந்த வாக்கு தத்தம் நம் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும். இப்புதிய ஆண்டிலே மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருப்பார். நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருடைய அன்பும் கிருபையும் நம்மில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நம்மேல் புது புது கிருபைகளை அளிக்க காத்திருக்கும் நம் தேவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டுமே. அதுதானே நியாயம். என்ன கொடுக்கலாம்? எத்தனையோ காரியங்களை நாம் அவருக்காக செய்யலாம். ஆனால் இந்த வருடத்தில் போன வருடத்தில் நாம் பெற்ற கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், குரோதங்கள், பகைகள் அனைத்தையும் அவரிடம் கொடுப்போம். அவரின் பாதத்தில் வைப்போம். அநேக நன்மைகளோடு வாக்குத்தத்தங்களோடு வரும் இப்புதிய ஆண்டில் தேவனுக்கு பிரியமில்லாத பழையவை அனைத்தும் காணப்படாதபடி பார்த்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் இப்புதிய ஆண்டு முழுவதும் நம் இல்லத்தில் மகிழ்ச்சி கரை புரண்டோடும். பல வருடங்கள் நம்மேல் மனத்தாங்களோடு இருந்தவர்களிடம் வழியே போய் பேசுவது சற்று இயலாத காரியம்தான். ஆனால் தூய ஆவியானவரின் துணையை நாடினால் இது மிக லேசான காரியம். அவர்கள் நம்மை இழிவாக பேசினாலும், நாம் தவறு செய்திருப்பதால் தான் வழியே வந்து பேசுகிறோம் என்று நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். ஒரு குற்றமும் அறியாத நம் அன்பர் இயேசுவை இவ்வுலகம் தவறாக பேசவில்லையா? அதை அவர் பொறுத்து கொள்ளவில்லையா? ஒரு படி மேலே போய் இவர்களை மன்னியும் பிதாவே என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடவில்லையா? அதேபோல் நம் அன்பர் இயேசுவின் பிள்ளைகளாகிய நாமும் செய்ய வேண்டிய காரியம் நம்மை பழி கூறுபவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மனதார மன்னிப்பதுதான். அப்பொழுது நிச்சயம் இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வதை மிகவும் அருமையாக நாம் கண்டுணர்வோம். ஜெபம் செய்வோம். ஆசிகளின் நாயகனே, அன்பு தெய்வமே, பழைய வருட கசப்புகளை என்னிடமிருந்து நீக்கி உம்மை போல் மாற எனக்கு உதவி புரியும். ஆமேன்.